श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல உத்தரார்த்தம், பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் என்று இரண்டாக இந்த தசமஸ்கந்தத்தை சொல்லி சொல்றோம். இதுல பூர்வார்த்தத்துல நிறைய திருவாயூர்பாடியில கண்ணனுடைய பாலகிருஷ்ண லீலைகள் எல்லாவற்றையும் நாம பார்த்தோம். உத்தரார்த்தத்துல பிரதானமாக சொல்லப்படுவது ருக்மிணி கல்யாணம், குச்சேலோபாக்கியானம். இது ரெண்டும். இதுல ருக்மிணி கல்யாணம் நாம ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்றைய தினம் குச்சேலோபாக்கியானம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு பலராமருடைய தீர்த்த யாத்திரை, அந்த தீர்த்த யாத்திரையில் நடந்த சில நிகழ்ச்சிகள். பலராமர் நைம்சாரண்யத்துக்கு போயிட்டு அங்க பிரம்மஸ்தானத்துல இருந்த ரோமஹர்ஷன்றையே அவர் தனக்கு மரியாதை கொடுக்கலன்றதுனால அவரையே அந்த சரீரத்தை விட்டு போகும்படியாக பண்ணினது. அந்த ரிஷிகள் எல்லாரும் இவர் பண்ணின தப்பு பெரிய பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னு சொன்ன பிற்பாடு அதுக்காக ஆத்மாவை புத்திரநாமாசன்னு சொல்லும்படியான ஸ்ருதி வாக்கியத்துக்கு இப்படி அவருடைய குமாரரையே அந்த ஸ்தானத்துல இருக்கும்படியாக பண்ணி ரிஷிகளுடைய வாக்கியமும் பொய்யாகாமல், தன்னுடைய வாக்கியமும் தன்னுடைய செயலும் வீணாகாமல் இருக்கும்படியாக பண்ணார்னு சொல்ற. ஆகையால அது தீர்த்த யாத்திரை முடிஞ்சது. தீர்த்த யாத்திரை முடிஞ்சு துரியோதனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த சன்னிவேசத்துல அங்க வந்தா ரெண்டு பேரும் கதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவாள் இல்ல. இது யுத்தம் எப்படியே நடந்துருக்கு. அவர் கத்தி பாக்குறே, ஐயோ இப்படி பண்ணாதங்கோ, சண்டை போடுறதுக்கு ஜெயமே வராது, பிராமணிகமா யுத்தம் பண்ணாக்க ரெண்டு பேரும் சமானமான பலத்தோட இருக்கிறதுனால வராதுன்னு சொல்லி பாக்குறே. ரெண்டு பேரும் காதுல வாங்கிக்காத துரியோதனும் பீமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருந்துட்டு இருக்கா. இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால கடைசியில அவர் கோச்சுட்டு போயிட்டார் பலராமர். இப்படி பலராமருடைய தீர்த்த யாத்திரை விற்த்தாந்தத்தை இதுக்கு முன் அத்தியாயத்துல முடிச்சேன். இதுக்கப்புறமா மறுபடியும் கிருஷ்ண சரித்திரத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். அப்ப பரீட்சித்த மகாராஜா மகர்ஷிய பார்த்து கேக்குறேன், பகவன் ஞானி சான்யானி முகுந்தஸ்ய மகாத்மனஹ வீர்யாண்யனந்த வீரியஸ்ய ஸ்ரோதுமிச்சாமஹே பிரபோ. எம்பெருமானுடைய இன்னும் என்னென்ன சரித்திரங்கள்லாம் உண்டோ, அவருடைய சேஷ்டித்தங்கள்லாம் என்னென்ன உண்டோ, அது எல்லாவற்றையும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நானே கோனு ஸ்ருத்வா அசகிருத் பிரம்மன் உத்தம ஸ்லோக சத்கதாக விரமேத விசேஷஜ்ஞः அவிஷண்ணः காமமார்கணை. இதுக்குதான் எவ்வளவு நாளா சொல்லின்னு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் 24 மணி காலமும் கண்ணனுடைய கதையே தான், பகவானுடைய கதையே தானே சொல்லின்னு இருக்க. இது போருன்னே உனக்கு தோணலையா என்று மகர்ஷி கேட்கறதா எடுத்துண்டு மகாராஜா பரீட்சித்த மகாராஜா கோனு ஸ்ருத்வா அசகிருத் பிரம்மன் உத்தம ஸ்லோக சத்கதாக. உத்தம ஸ்லோகன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் அவருடைய சத்கதைகளை கேட்டு யாருக்குதான் போருன்னு தோண போறது? விரமேத விசேஷஜ்ஞா, சாமான்யமா இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட கதை சொன்னோம்னாக்கா கேட்ட கதையே நாளைக்கும் சொல்லுன்னு சொல்லும். இன்னைக்கு என்ன கதை வேணும் அப்படின்னாக்கா கண்ணன் கதையை சொல்லுன்னு சொல்லும் குழந்தைகள் கூட. அப்படி அந்த குழந்தைக்கு கூட அந்த போருன்ற எண்ணம் வராது இருக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது பெருமாளுடைய ஒரு சரித்திரம்னு சொன்னாக்க
அப்ப விசேஷஜாளாக இருந்துருக்கிறவா அவளுக்கு யாருக்குதான் போறோம்னு தோணும். எல்லாருக்கும் இந்த கதையை மேல மேல கேட்கணும் தானே ஆசையா இருந்துட்டு இருக்கோம். ஆகையால எனக்கு போறோன்ற எண்ணமே வரல என்பதாக சொல்ற. சாவாகனம் தஸ்ய குணன் கிருணீதே கரௌ ச தத்கர்ம கரௌ மனश्च ஸ்மரேத்வசந்தம் ஸ்திரஜங்கமேஷு ஸ்ருணோதி தத் புண்ணியகதாஸ்ஸ கர்ணः சிரஸ்து தஸ்யோபயலிங்கமானமேதே ததேவ யத் பஷ்யதி தத்விசக்ஷுः அங்கஹனி விஷ்ணோரத தஜ்ஜனானாம் பாதோதகம் யானி பஜந்தி நித்யம். பெருமாள் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்க, இந்த இந்திரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்க. இந்த இந்திரியங்களையும் சரீரத்தையும் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். சவாகனந்தஸ்ய குணன் கிருணீதே. வாகிந்திரியம் இந்த வாக்க கொண்டு அனந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணங்களை எம்பெருமானுடைய குணங்களை விஸ்தாரமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். ஆகையால இதுக்காக தான் நமக்கு வாகீந்திரியத்தையே பெருமாள் கொடுத்திருக்கே. அதுதான் அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணமானாக்காதான் அந்த வாக்கு படைத்ததுக்கு பலம், அந்த ஒரு சாஃபல்யம்ன்றது ஏற்படும். கரௌ ச தத் கர்ம கரௌ மனश्च. இந்த ரெண்டு கைகளும் பெருமாள் நமக்கு கொடுத்திருக்க. அந்த பெருமாள் சன்னதிய மெழுகி கோலம் போட்டு அது பண்றதுக்கு தான் நமக்கு பெருமாளே கொடுத்திருக்க. அம்பரீஷோபாக்கியானத்துல ஏற்கனவே சொல்லிருக்க, கரௌஹரேர் மந்திரமார்ஜனேன. கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனன்னு இந்த கரம் பெருமாள் நமக்கு இந்த கொடுத்தது அந்த கோவில் எல்லாம் பெருக்கிறதுனால பெருக்கினமானாக்க அதனால அந்த கைப்படைத்த பலனை நாம அடையிறோம்னு அம்பரீஷோபாக்கியானத்துல சொன்னார். அதே விஷயத்தை தான் சொல்ற. தற்கர்மகரவு இந்த அவருடைய எம்பெருமான் விஷயமான செயல்களை பண்றதுக்காக தான் இந்த கைகள் நமக்கு கொடுத்திருக்க. மனश्च ஸ்மரேத் ஹசந்தம் ஸ்திரஜங்கமேஷு. மனசு எதுக்குன்னா பெருமாள் நினைக்கிறதுக்காக தான் மனசு. வேற எதையோ நினைச்சுட்டு அல்லாடிங் கிடக்கிறதுக்காக இல்ல. பெருமாள் நமக்கு மனசை கொடுத்திருக்கிறது அவரையே நினைக்கிறதுக்காக. ஹசந்தம் அந்த கண்ணன் புன்சிரிப்போட எழுந்தருள் இருக்காரு. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எப்பவும் நம்ம மனசுல நினைக்கணும்ன்றதுக்காக தான் மனசு இருந்துருக்கு. ஸ்ருணோதி தத்யகதாஸ்ஸ கர்ணः. காது படைத்த பயன் என்ன என்று கேட்டா, ஸ்ருணோதி தத் புண்ணிய கதா. எம்பெருமானுடைய கதைகளை கேட்கறதுக்காக தான் காது இருக்கே தவிர சினிமா பாட்டு கேட்கறதுக்கோ டமால் டிமில்னு ஓசப்படுத்துற இந்த மாதிரியான ஒரு அந்த இசைன்னு சொல்லிட்டு இருப்பான். அது இசையே இல்லாதத கேட்கறதுக்கோ காது இல்லை. இது எம்பெருமானுடைய சரித்திரங்களையும் அந்த பகவானுடைய குணங்களை கான ரூபமாக பண்ணுகின்ற ஒரு பாடல்களையும் கேட்பதற்காக தான் காது ஏற்பட்டிருக்கு. தத்புண்ணிய கதாஸ்ஸ கர்ணः சிரஸ்து தஸ்யோபயலிங்கமானமேதே. தலை எம்பெருமான வணங்குவதற்காக ஏற்பட்டது. சிரசு தஸ்யோபயலிங்கம்னா உபயலிங்கம்னு சொன்னாக்க இதுல ரெண்டு விதமாக சொல்றது. அங்க ஹேய பிரத்தனீக கல்யாணிக தானத்துவம். பெருமாளிடத்துல ஹேய குணங்கள் எதுவுமே இல்லை, தீய குணங்கள் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருந்திருக்கவர் அவர் என்பதாக அர்த்தம். இந்த கண்ணன் நம்மள ஒத்தராக கண்ணன் அவதாரம் பண்ணிருக்க. இப்படி நம்மள ஒத்தராகவும் இருந்துட்டு அவர் சாட்சாத் பரமபுருஷனாகவும் இருந்துருக்க. அப்போ அவதார தசையிலையும் தன்னுடைய நிலைய விடாமல் இருந்துருக்கிறது இருக்க. அதையும் இந்த இடத்துல சொல்லி பண்றது. உபயலிங்கம் ஆனமேத்து. அப்படிப்பட்ட பெருமாளாகவும் அவர் நம்மள ஒத்தராகவும் இருந்துருக்கிற கண்ணனை சேவிக்கிறதுக்காக தான் இந்த சிரஸ் இருந்துருக்கு. யத் பஷ்யதி தத்விசக்ஷு. அப்படிப்பட்ட கண்ணனை பார்க்கறது இருக்க. அதுக்காகவே இந்த கண் இருக்கு. பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் கண் இருக்கே தவிர மீதி ஏதோ லௌகிக்க விஷயங்களை பார்க்கறதுக்காக இல்ல. அங்காணி விஷ்ணோ ரததஜ்ஜனானாம் பாதோதகம் யானி பஜந்தி நித்யம். நம்முடைய சரீரம் அந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தங்கள்,
அல்லது பாகவதாளுடைய திருவடி தீர்த்தங்கள், அந்த தீர்த்தங்களை நம்ம தலையில புரோட்சிக்கிறதுக்காகவும் நம்ம சரீரம் முழுக்க அதுல படுறதுக்காகவும் தான், இந்த பாதோதகத்துக்காக தான் யானி பஜந்தி நித்தியம், அதுக்காக தான் இது காத்துட்டு இருக்கோம். அப்படி அதுக்காக தான் நம்ம சரீரமே ஏற்பட்டிருக்குன்னு அங்காணி விஷ்ணோரதஜனானாம் பாதோதகம் யானி பஜந்தி நித்தியம். இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் பகவத் கைங்கரியத்துக்காக ஏற்பட்டிருக்கச்சே, இந்திரியங்கள்லாம் பகவத் கைங்கரியத்துக்காக ஏற்பட்டிருக்கச்சே, நான் என்ன ராஜான்னு நான் நினைச்சுட்டு நான் இருந்துட்டு இருக்கிறதான்னா அந்த எம்பெருமானுடைய கதையை கேட்கறது எவ்வளவு நாள் கேட்டாலும் எனக்கு திருப்தியே வருதில்ல. அதை ஒரு மேல மேலும் அனுபவிக்கணும். நவீபவ பிரேமரச பிரகர்ஷான்னு சொல்ற அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் எப்படி இருந்துருக்குன்னா அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவதாக இருந்துருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் அந்த பிரேமம் நம்மளிடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பரிவை காண்பிக்கிறதாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய கதைய லீலைகளை நான் கேட்கணும்னு மகரிஷியின் இடத்துல ராஜா பரீட்சித்து மகாராஜா சொல்றார். இன்னைக்கும் பூரியில ரதோத்சவம்ன்றது விசேஷம். இது சாதாரணமா ஆனி மாசத்துல நடைபெறும். அந்த ரதோத்சவம்ன்றது, அந்த ரதோத்சவத்துல ஒரு நிகழ்ச்சி. அந்த ரதோத்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வீதி அங்கேயும் பூரியில ராஜா இருக்கா. அது ராஜான்ற அந்த வம்சத்துல ராஜவம்சத்துல பரம்பரையில இருக்கிறவா அவ அந்த வீதி பெருமாள் எழுந்தருளுகிற வீதி, அந்த தேர் போற வீதி மொத்தத்தையும் பெருக்கணும், சுத்தம் பண்ணணும். அது ஒரு இன்னைக்கும் நடக்கின்ற ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு. கரவுஹரேர் மந்திரமார்ஜனன்னு அந்த தொடப்பம் தங்கத்தால் இருக்கும், அதுக்கு போட்ட பிடியெல்லாம் தங்கம் போட்டு இருக்கும். அதால அந்த விளக்குமாரை கொண்டு இந்த தெருவெல்லாம் பெருக்குவார் ராஜா. தான் ராஜான்றது காண்பிக்கூட பெருமாள் எதிர எல்லாரும் தாசந்தான்றத பறைசாற்றும் விதத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்துக்காக தான் நம்மளுடைய சரீரமே ஏற்பட்டிருக்கு, இந்திரியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த பகவத் கதையை நீர் சொன்னது போரும்னு கூட எனக்கு தோணுமான்னா நீர் மேல மேல சொல்லணும் என்பதாக சொல்ற. இதை கேட்ட உடனே மகர்ஷிக்கு ரொம்ப சந்தோஷமா உற்சாகம் வந்துட்டு, யாருமே தான் சொல்ற வார்த்தைய ஒருத்தர் கேட்கறா, தான் சொல்ற உபன்யாசத்தை ஒருத்தர் கேட்கறா அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கச்சே ஒரு சந்தோஷம் வரதான் வரும். அந்த மாதிரி இவர் சுகருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதையே அவருக்கு சந்தோஷம் இன்னும் உற்சாகமா சொல்ல ஆரம்பிச்சுட்டேரான். வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோ பிரவீத். இந்த சொல்லச்சையே இந்த கதை சொல்றதா இருந்தாலும், விற்த்தாந்தங்களை சொல்றதா இருந்தாலும், உபன்யாசங்களை பண்றதா இருந்தாலும் அதுலயே லயிச்சு போய் சொல்லணும். இந்த புஸ்தகத்துல இருக்கிற கதையை படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. அந்தந்த பாவத்துல நாமளே அதுல இருந்துடணும். அப்படி சொன்னாதான் அது உண்மையான ஒரு விற்த்தாந்தத்தை சொல்றதாக இருக்கும். அந்த பகவத் அனுபவத்தோட கூட அந்த பகவத் கதாசிரவணம் பண்றது இருக்க மீதி எல்லாத்த காட்டிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதனால மகர்ஷி அவருக்கு எப்பவுமே பகவத் அனுபவம் இருந்துருக்கு, சுக மகர்ஷிக்கு. அப்படி அவர் பகவத் அனுபவத்தோட கூட இத பண்றார். இப்ப மேல சொல்ல ஆரம்பிக்கிறாராம். இன்றைய தினம் நாம பார்க்க போறது குச்சேலோபாக்கியானம். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணா பிரம்மவித்தமஹா. கண்ணனுக்கு சாந்தீபினி ஆசிரமத்துல குருகுல வாசம் பண்ணச்சே அவருக்கு ஒரு தோழர் இருந்தேராம், ஒரு பிராமணன். இவர் க்ஷத்திரியர் இல்லையா, ஆகையால பிராமணன் க்ஷத்திரியல் எல்லாருமே குருகுல வாசம் பண்ணுவா, ஒன்னா குருகுல வாசம் பண்ணுவா. அவர் பேர் ஸ்ரீதாமன் என்பதாக பேரு. அவர் இருந்தேரான். கஷ்டித் பிராமணா பிரம்மவித்தமஹான்னு. இந்த பிரம்மவித்தன்னு சொல்லச்சே இந்த பிரம்மஜானம், இந்த வேதாந்தீனம் வேதாந்த சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப நிஷ்ணாதராகவும் ரொம்ப கெட்டிகாரராகவும் அதோட இல்லாத அதை அனுஷ்டிச்சுக்கிறது. இதுல வேதாந்தம் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நடந்து கொள்வது, அதுல ஒரு விசேஷமான ஈடுபாடோட பிரம்மவித அக்ரேசராக அவர் இருந்தேராம். விரக்தரா இருந்தேராம். இந்த இந்திரியங்கள்னால வரக்கூடிய சுகங்கள்ல
அவ்வளவா ஈடுபாடு இல்லாமல் எல்லாத்துலயும் விரக்தரா இருந்தாராம். பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா, புலன்களை அடக்கினவராகவும் என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்பட்டு இருக்க. எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு விசாரப்படல. ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷமபீஹவாஞ்சன்னே தேளி சஸ்துதியில சொல்றார் சுவாமி தேசிகன். லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்ன நினைப்பான்னா, தன்னை எல்லாரும் கொண்டாடணும், விசேஷமா கொண்டாடணும், விசேஷமா கொண்டாடணும்னு எல்லாரும் நினைப்பாளாம். சரி, என்ன சந்தோஷமா கொண்டாடிட்டதுனால அதோட திருப்தி அடையிறது இல்லையா. பரநிகர்ஷமபீஹவாஞ்சன்னே, மீதி பேரெல்லாம் தன்னை காட்டிலும் குறைவா வாழ நடத்தி என்ன மாத்திரம் வசதியா நடத்தினாதான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமா. எல்லாருக்கும் ஒரு சம்பாவனை கொடுத்தா எனக்கும் உத்தமமான சம்பாவனை கொடுத்துருக்கான்னு வாங்கிட்டா எனக்கு அதுல திருப்தி கிடையாது. மீதி பேருக்கெல்லாம் என்ன காட்டிலும் ₹1 குறைவா கொடுத்து எனக்கு ₹1 அதிகமா கொடுத்தாதான் எனக்கு திருப்தி. இதுதான் லோகத்துல இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி இவருக்கு எதனா லோக விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாதான். எல்லாத்துலயும் ஒரு விரக்தியோடு இருந்தாராம். விரக்த இந்திரியார்த்தேஷு அர்த்தேஷு விரக்தா இந்திரியார்த்தேஷு விரக்தா என்பதாக சொல்ற. இந்த இந்திரியங்கள்னாலே அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களுக்காக தானே நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். நம்ம அதெல்லாம் அது எல்லாத்துலயுமே ஒரு விரக்தியோடு இருக்கிறான். பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா, புலன்களை அடக்கினவராக இருந்துருக்கார். எதிர்ச்சயோபொன்னேன வர்த்தமானோ கிரகாசிரமி, அவரும் கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கும் யாரோ பொண்ணு கொடுத்துட்டான், கல்யாணம் பண்ணிட்டார் அந்த காலமா இருந்ததுனால. ஆகையால அவர் கல்யாணம் பண்ணிட்டு கிரகாசிரமி கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு எதிர்ச்சையோ பண்ணேன அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த கிடைக்கிறத வச்சுட்டு காலத்தை தள்ளிண்டு இருந்தேராம் அந்த குச்சையில. அப்போ அவருடைய பாரிய குச்சேலனுடைய பத்னிக்கு பேரு க்ஷாமா அப்படின்னு பேராம். க்ஷுத்துன்னா பசி, க்ஷமான்றது பசிய பொறுத்துக்கிறது. இவர் என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறது சாதம் போடுறாருனாக்கா 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாதம் கிடைச்சதுன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுறது. பசி இல்லாத இருப்பலான்னா கல்யாணம் பண்ணிட்டு நிச்சயம் பசியோட தான் இருந்துட்டு இருக்கா. அந்த பசியெல்லாம் பொறுத்துட்டு இருக்காளாம் பாவம். அதோடருக்கு கொடுத்துட்டு இவர் சாப்பிட்டது போக மீதி என்ன இருக்கோ அதான் அவள் சாப்பிட்டு இருக்கா. அப்படி ஒரு பதிவிரத்தையாகவும் இருந்தாலாம். எதிர்ச்சயோ பண்ணேன வர்த்தமானோ கிரகாசிரமி, அவளுக்கு சுட்சாமான்ற ஒரு மனைவி இருந்தா, மகா பதிவிரத்தையாக இருந்தா. அப்படி இருந்து அவ எப்ப பார்த்தாலும் இவரிடத்துல ஒரு பிரீத்தியோட இவருக்கு சுசுரூஷைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாளாம். ஆனா இவரளவு மனசுல ஒரு பிரசாந்தம் இல்லையா. என்னமோ நமக்கு இப்படி ஒரு பெருமாள் சோதனை கொடுக்குறாரு, அடுத்த வேளைக்கு சாதம் சாப்பிடுமான்னு தெரியாத இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு தேவையா என்றெல்லாம் நினைச்சு பாத்துக்கிறாளாம். அப்பப்போ குச்சேலர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய விஷயத்தை இதெல்லாம் வயத்துல பசியா இருக்குச்சு அதை மறக்கிறதுக்கு எதனா சொல்லிட்டு இருக்கணுமோ இல்லையோ, பசங்களுக்கு கதை சொல்ற மாதிரி அவளுக்கு கதை சொல்லிட்டு இருப்பேராம். தான் சாந்திபனி ஆசிரமத்துல இருந்தது, கண்ணனோட குருகுல வாசம் பண்ணது, கண்ணன் தான் நானும் இருப்பேன், கண்ணன் முட்டாளா இருப்பேன், நான் அவரை காட்டிலும் கெட்டிக்காரனா இருப்பேன்றதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேரான். இதெல்லாம் இது கண்ணனுடைய அபிநயம். இவருடைய ஸ்ரீராமருடைய ஒரு ஞானம் லோகத்துக்கு எல்லாம் தெரியணும்ன்றதுக்காக தான் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு அபிநயம் பண்றார். இந்த மாதிரி பல விஷயங்களை கண்ணனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பாளாம். இவ ஒரு பெண்ணு தானே, அடுத்த வேளைக்கு சாதம் இல்லாத எத்தனை நாளைக்கு இப்படி ஏங்கிட்டு இருக்கிறது, உடம்பெல்லாம் ஒட்டி போயிடுத்து, இப்படியா ஒரு நிலை நமக்கு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்றாளாம். ஐயோ நாமெல்லாம் இப்படி கஷ்டமா இருக்கவே, இதுக்கு உன்னுடைய சகா இருக்கிற நன்னு பிரம்மன் பகவத சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதி, உம்முடைய சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதியாக இருந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட சொன்னாக்கா எதனா பணம் வராதான்றதுக்கோசரம் அவ கேட்கிறாவோ. அதுல வரைச்சு இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல பார்க்கணும். உமக்கு பூஜ்யராக இருந்துட்டு இருக்கிற உமக்கு சகா கிருஷ்ணன், சரி கிருஷ்ணன் உமக்கு சகாதானேன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கிற. கேட்ட உடனே சரி அதனால என்ன, கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப சகாதான் அப்படின்னு. அவர்கிட்ட போமே அப்படின்னு கேட்டேன். போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உம்முடைய சகாதான் என்ன, சாட்சாத் ஸ்ரீயப்பதியாச்ச, மகாலட்சுமி தானே எல்லாருக்கும் அர்த்தம் கொடுக்குறவ, பணம் கொடுக்குறவள், செல்வத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கா. அவ ஸ்ரீயப்பதியாக இருக்கிறபடினால
அவரிடத்துல கேட்டோம்னா எல்லாம் வருமேன்றதுக்காக உம்முடைய தாரித்திரியத்தெல்லாம் போக்கடிச்சிருவாரு. ஆகையால அவ சாட்சா ஸ்ரீயப்பதியாச்சேன்னு அடுத்த வார்த்தை சொன்னாலாம். சரி, ஸ்ரீயப்பதியா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, அதுக்கோசரம் என்னென்ன அப்படி இருந்தா கூட மான் நாவலோக்கையே என்ன பார்க்காத போயிட்டேன்னா அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் வந்தாதான் நமக்கு செல்வம் வரப்போறது. என்ன பார்க்காத போயிட்டா என்ன பண்றது? இல்ல இல்ல, நீர் பிராமணோத்தமராக இருக்கிறதுனால சாஸ்திரம் தெரிஞ்சவ, இப்படி பிராமணனை எந்த சமயத்திலையும் இழிவுபடுத்த மாட்டான். ஆகையால நீர் போய் நின்றேர்னாக்க உண்மை நன்னா விசாரம் இது பண்ணுவான் அப்படின்னா. சரி, அப்ப ஸ்ரீயப்பதியாக இருக்கேன்னாக்கா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து ஞானம் அன்விச்சேத் ஈஸ்வராத்து மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத்துன்னு சொல்லிருக்கு. ஆரோக்கியம் வேணும்னா சூரியன் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஐஸ்வர்யம் வேணும்னா அக்னி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஞானம் வேணும்னா ஈஸ்வரன் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னு இருக்கு. மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத்துன்னு பெருமாளிடத்துல இருந்து ஸ்ரீயப்பதியாக இருக்கிற எம்பெருமான் இடத்துல இருந்து மோட்சம் தானே கொடுப்பே. அப்ப இவர் ஸ்ரீயப்பதியாக இருக்கிறவர் மோட்சம் தானே கொடுப்பேர். இப்ப என்ன மோட்சம் வேணும்னு சொல்றியா, இல்ல இந்த ரூபா வேணும்னு கேக்குறிய, ரூபா எல்லாம் கொடுப்பேரா அவ அப்படின்னு சொல்றாளாம். தமுபைஹி மகாபாக சாதூனாஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் போரி சீததே தே குடும்பினே. வாஸ்தவம் தான், அவர் மோட்சம் மாத்திரம்தான் கொடுப்பேர்னு இல்ல, சதுர்வித புருஷார்த்தத்தையும் அவர் கொடுப்பார். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களை கொடுவார். மீதி பேர்லாம் ஏகைக்க பலம், ஒவ்வொரு பலத்தை தான் மீதி பேர்லாம் கொடுப்பா. ஆனா பெருமாள் எல்லா பலத்தையும் கொடுப்பேர். ஆகையால கண்ணனிடத்துல போங்கன்னு சொல்றாளாம். சரி, அவர் ரொம்ப எங்கேயோ பெரிய இடத்துல ராஜாவா இருந்துருக்கு. நான் போய் நின்றாக்கா என்ன பாப்பேரான்னு தெரியலையே, இன்னும் ஒரு சந்தேகம் வருது. இது நான் போய் எல்லா பலத்தையும் கொடுக்கறதுன்னா சரண்யஸ்ய பகவான் சாத்வதர்ஷபா, அவர்தான் சரணாகதி பண்ணுவதற்கு புகழாக இருப்பதற்கு ஏற்றவராக சரண்யனாக இருந்திருக்கார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு விபீஷணம் சொல்லச்சே சர்வலோக சரண்யாயன்னு இன்னார் இனியார், பணக்காரன் ஏழைன்னு பார்க்காமல், படிச்சவன் படிக்காதவன்னு பார்க்காமல், உயர்குடி பிறப்பு தாழ்குடி பிறப்புன்னு பார்க்காமல், எதிரி வீட்டுல இருந்து வரான் நண்பன் வீட்டுல இருந்து பார்க்காமல், எல்லாருக்குமே புகழாக இருந்திருக்கவர், சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படிப்பட்ட நாராயணனாக இருக்கிறதுனால நீ எவ்வளவுதான் தாழ்ந்த நிலையில இருந்தா கூட, எவ்வளவு ஏழையா இருந்தாலும் உன்னை பார்க்காத போக மாட்டே. உனக்கும் சரண்யனாக இருந்துருக்கார, அவர் எங்கேயோ ராஜாவா மேல ஏறி உட்காந்துன்ற பேர் என்ன பாப்பேரோன்னு நீ பயப்பட வேண்டாம், அவர் பாக்கிறதுக்கு இருக்கேன்னு அதையும் சொல்றாளாம். அவர் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால, அவன் சர்வலோக சரண்யனாக இருக்கிறபடினால அவன் அவசியம் அவன் உண்மை பார்ப்பான் அப்படின்னா. சாதுனாம் பரமயனம், சாதுனாம் இப்போ உண்மை மாதிரி சாதுக்களுக்கெல்லாம் அவர் தான் பராயணமாக இருந்திருக்கிறவ என்று அவரை பத்தி விசேஷமா சொல்ற. சரி, அவர் எங்கோ சிவை குண்டத்துல இருக்கவரேன்னு கேட்டா அப்படி நினைக்காத. ஆஸ்தே அதுனா துவாரவத்யாம், இப்போ ஆஸ்தே அதுனா துவாரவத்யாம் போஜ விஷ்ணியந்தகேஸ்வர. அவர் எப்படி பண்றவராக இருக்காருனாக்கா, துவாரவதியில இப்ப துவாரகாப்பட்டினத்துல இருந்துருக்கார் அவ. அகல நமக்காக இங்கேயே இருந்துருக்கச்சே அவரை நாம பார்க்க வேண்டாமா, அவரை நாம சேவிக்க வேண்டாமா? நீ போனீங்கன்னாக்கா அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருந்துருக்காருன்னு விசேஷமா சொல்றாராம். உடனே இவருக்கும் ஒரு பிரகாரம் தோன்றதான். அவள்வான அர்த்தார்த்தியாக கண்ணனை போய் பார்க்கணும்னு சொல்றான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறேன்னாக்கா, ஏவம் பாரியயா விப்ரஹா பகுஷா பிரார்த்தித்தோ மிருது அயம் ஹி பரமோ லாபா உத்தம ஸ்லோக தரிசனம். இந்த வியாஜத்துல உத்தம ஸ்லோகனாக இருக்கிற எம்பெருமானுடைய தரிசனம்ன்றது
பரமோ லாபா, மிக உயர்ந்த லாபம் நமக்கு கிடைக்க போறது. ஆகையால நான் போய் பார்க்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். சரி, அப்ப இதி சஞ்சிந்திய மனசா கமனாய மதிந்ததே, இவ சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நாம தான் போவோம்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். சரி, பெருமாள் போய் சேவிக்க போறோம். பெருமாளை சேவிக்க போகச்சே ரிக்தஹஸ்தேன நோபேயாத்துன்னு வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. எதனா உபாயம் உபகாரம் எடுத்துட்டு போனோமே, என்ன உபகாரத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னு கேக்குற. ஔத்சுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாத பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்வாம் ஆலிஹ்யதான் நிரவசேஷமலப்த திருப்தி சாமியஸ்ய ஹோ விஷகிரீஷ திருதாதயே த்வம். அந்த தயாதேவியின் இடத்துல போகச்சே நம்மள்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உபகாரத்தை தானே சமர்ப்பிக்கணும். அந்த உபகாரத்தை என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு பார்த்தா, இத்தனை நாளா ஜென்ம ஜென்மாந்தரங்களா பண்ணின பாப்பங்கள்லாம் இருக்க, மகாபராதங்கள், அந்த அபராதங்கள் எல்லாவற்றையும் இவருக்கு உபகாரமாக சமர்ப்பிக்கிறான். ஔத்சுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாத பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்வாம். நம்மள்ட என்ன இருக்கோ அதுதானே உபகாரமா சமர்ப்பிக்க முடியும். நம்மள்ட இல்லாததையா ஒண்ணு கொடுக்க முடியும். நம்மள்ட இதுதான் இருக்கு, இத்த கொடுத்து அவளுக்கு அந்த தயாதேவிய சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இது கொடுத்ததெல்லாம் நம்ம அல்பமான விஷயத்தையோ சுதரமான விஷயத்த கொடுத்தோமானாக்கா அதனால அவளுக்கு சந்தோஷம் வராத போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, நாம என்ன கொடுக்குறோமோ கொடுக்கறதுல சந்தோஷப்படுறாளாம். ஆலிஹ்யதான் நிரவசேஷம் அலப்த திருப்தி. இதுல துளி கூட மிகுதி வைக்காமல் முழுசையும் அதை நாக்காலேயே இது பண்ணி சாப்பிடுறது. திரட்டி பாலை கையில கொடுத்தோமானாக்கா அந்த கடைசி வரைக்கும் அந்த நாக்கையே அந்த திரட்டி பால் வச்சு இந்த இடத்த கூட சாப்பிடுவோம், இது பண்ணுவாளே, ருச்சிப்பாள. அந்த மாதிரி ருச்சித்து அலப்த திருப்தி, இன்னும் போற திருப்தி அடையலையாம். இன்னும் இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு பண்றான்னா இது தோஷபோக்கியத்துவம் இல்ல, நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு நமக்கு ரட்சணம் பண்றதுக்காக தயாதேவி இருந்துருக்கான்னு அர்த்தம். குச்சேலர் இங்கேருந்து போறே, அவர் போகிறதுக்கு எதனா உபகாரம் எடுத்தும் போனோமே, பெரிய ராஜாவாச்சா ரிக்தஹஸ்தேன நோபேயாத்துன்னு ராஜாவோ ஆச்சாரியனோ பெருமாளோ சேவிக்க போகச்சே வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப ராஜாவா போயிட்டார், என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்ப ராஜாவா போன பெருமாளை சேவிக்கிறதுக்கு, கண்ணனை சேவிக்கிறதுக்கு போகச்சே வெறும் கையோட என்ன பண்றதுன்னு பாக்குறாளாம். யாச்சித்வா சதுரோ முஷ்டின்னு விப்ரான் பிருசுக தண்டுலான்னு சேலகண்டேன தான் வத்வா பர்த்ரே பிராதாதுபாயனம். ஆத்துல ஒண்ணுமே இல்ல, எத்தான் கொடுக்கறதுன்னா 4 பேர் ஆத்துக்கு போனாலாம். ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு பிடி நெல்லு கொடுத்தாலாம். அந்த நெல்லை எடுத்து அதை அதை வறுத்து அவலா ஆக்கி அதை கொண்டு கொடுத்தாலாம். அதை கட்டி கொடுக்கணும். இது என்ன ஹாட் பேக்லயா போட்டு கொடுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு துணி, அதுவும் கந்த துணி. அந்த கந்த துணியில கட்டி இதை கண்ணனுக்கு எடுத்தும் போன்னு சொல்லி கொடுக்குறாளாம். அதை உற்சாகமா இவரும் எடுத்துட்டு போறேறான். இது என்ன அல்பமானது, இதை போய் நாம கொடுக்கறதான்னு நினைக்காமல் தன்னிடத்துல இருக்கிறத ஒரு பெரிய விசேஷமான வஸ்துன்னு எடுத்துட்டு போறேறான். அதை எடுத்துட்டு துவாரகாபுரிக்கு போறேன். கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம் கதம் சியாதிதி சிந்தையன்னு. நான் கண்ணனை பார்க்க போறேன். கண்ணன் என்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா என்ன வரவேற்பேன். ஆனா மீதி பேர்லாம் உள்ள விடணுமே, அவ விடுவாள? 3 கட்சி தாண்டி தானே இருக்கு. முதல்ல சைன்யம்லாம் இருந்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் காவல்காரன் இருப்பான், அதுக்கப்புறம் மகர்ஷிகள்லாம் இருப்பா, அதுக்கப்புறம் தானே இருப்பா. இவெல்லாம் விட்டாந்தானே நான் உள்ள போக முடியும். இவெல்லாம் விடாது போயிட்டாள்னா என்ன பண்றது? இப்படி எல்லாம் நினைச்சுண்டு அவர் போறேறான். இப்போ அங்க போன கஷ்டப்பட்டு இப்படி போய் முள்ள ஒவ்வொரு இடமா தாண்டி உள்ள போயிட்டேறான். உள்ள போகச்சே மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறான் கண்ணன். ஒரு பரியங்கத்துல உப்பரிகையில உட்காந்துட்டு ருக்மிணியோட உட்காந்து இருக்கிறான். விவேசைகதமம் ஸ்ரீமான் பிரம்மானந்தங்கதோ யதா தம் விலோக்யாச்சிதோ தூராத் பிரியா பரியங்க ஆஸ்திதா சஹசோத்சாயிதாபேத்ய தூர்பியாம் பரியக்ரஹீன் முதா. அப்படியே அந்த பரியங்கத்துல உட்கார்ந்து இருக்க ருக்மிணியோட உட்கார்ந்து இருக்க ஓடி வரையறான். ஓடி தம்பிலோக்கியாச்சிதா தூராத் பிரிய பரியங்கா ஸ்திதா. அதுவும் யாரு?
ருக்மணியோட உட்கார்ந்து இருக்கார். அவளே தானே நினைச்சுக்க போறாளேன்றது கூட விசாரப்படல. அந்த பரிவத்தை தூரேந்து பார்த்து ஓடி ஓடி வந்து அவர் அப்படியே அணைச்சுக்கிறாராம். தம்பிலோக்கியாச்சுதா சகசோத்தாய் தாபியத்திய தோர்பியாம் பர்யகிரகின் முதான்னா 2 கையாலையும் அவர் அணைச்சுண்டு ஒரு பெரிய சந்தோஷமா சீதாமரை பார்த்ததுனால சக்யு பிரியஸ்ய விப்ரர்ஷே அங்கசங்காதி நிர்வதா பிரீதோபிய முஞ்சது பிந்து அப்பிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேட்சணா தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடைய கண்ணன், செந்தாமரை கண்ணனாக இருக்கிற கண்ணன், அவர் கண்ணிலேருந்து அப்படியே ஜலம் கொட்டாதான். என்னடான்னா இந்த சீதாமனை இத்தனை நாள் கழிச்சு நாம பார்த்திருக்கமேன்னுட்டு பார்த்தா அவர் முதுகெல்லாம் நனைஞ்சு போயிட்டான், சீதாமருடைய முதுகெல்லாம். ஏன்னா அவர் கண்ணிலேருந்து அப்படி ஒரு ஆனந்த பாஷ்பம் பெருகிறது. பிரீதோபியமுஞ்சது அப்பிந்தூன்னு அப்படியே இது பண்றான். அதோபவேசிய பரியங்க ஸ்வயம் சக்கிய சமர்கணம், அந்த பரியங்கத்துல இவரை உட்காத்தி வைக்கிறாராம். யாரு இது? யாரு? அவர் பண்றதெல்லாம் பாரு. ருக்மணி பிராட்டிய அணைச்சின்ற கைகளால ஒரு அழுக்கு வேஷ்டி, அழுக்கு துணி, அதோட இல்லாத உடம்பெல்லாம் ஒத்தே, அதாவது எலும்பும் தோலுமா இருந்துருக்கார். மாம்சம்ன்றதே இருக்கான்றதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் கட்டிக்கிறேன். அது ராமாவதாரத்துல ஒரு குரங்க கட்டிண்டு, இந்த கிருஷ்ணாவதாரத்துல இப்படிப்பட்ட எலும்பும் தோலுமா அழுக்கு துணியுமா இருக்கிற ஒருத்தரை போய் கட்டிக்கிறேரவ. இது ருக்மணி பிராட்டியை அணைச்ச திருக்கைகளால இவரையும் அணைச்சுக்கிறேன்னாக்கா எவ்வளவு விசேஷன்றத பாத்துக்கணும். நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இவரை கூட்டு உட்காத்தி வச்சுட்டேறான். இவரை பரியங்கத்துல உட்காத்தி வச்சதோட மாத்திரமில்ல, உபரிச்சு அவனிஜாஸ்ய பாதோ பாதாவனேஜனீகின்னு அவரே அங்கேருந்து ஒரு தங்கத்துல ஒரு சொம்பு கொண்டு வந்து தங்க சொம்பால அந்த குச்சேலருக்கு திருவடிக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கிறாராம். திருவடிக்கு தீர்த்தம் சமர்ப்பிச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்து அக்ரஹி சிரசாஜாரண ராஜன்னு பகவன் லோக பாவனஹா, லோகத்துக்கெல்லாம் பரம பாவனமாக இருந்திருக்கிற எம்பெருமான் குச்சேலருடைய திருவடியில தீர்த்தத்தை சமர்ப்பிச்ச தீர்த்தத்தை எடுத்து தன் தள்ள புரோட்சிச்சுக்கிறாராம். இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நாவல் பாக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு நடந்த நிகழ்ச்சிகள். அடியன் திருத்தகப்பனார் தமையனார் இவெல்லாம் என்ன பண்ணுவான்றத சொல்றேன். நான் சின்ன பையன், சுவாமி ஐயா சுவாமியோ அக்னிஹோத்திர சுவாமியோ நம்ம மாத்துக்கு விசேஷங்களுக்கு எழுந்தொழினாருனாக்கா அந்த ஆத்துல இருந்து எங்க வாசல்ல வரச்சேயே ஒரு சொம்புல தீர்த்தம் வச்சுட்டு காத்துட்டு இருப்பா. சுவாமி எழுந்தருளின உடனே அந்த திருவடிக்கு இந்த சொம்புல தீர்த்தம் சேர்த்துட்டு ஒரு பிரதட்சணமா வந்து அந்த திருவடியில பட்ட தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிப்பா, தள்ள புரோட்சிச்சுப்பா. இதை காட்டிலும் பவித்திரம் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை கண்ணன் காண்பிச்சு கொடுக்கிறேன். இவர் போன வழியில தான் அக்ரஹி சரதா ஜன்ம அவர் ராஜன்னே பகவன் லோகபாவனஹா வெலிம்ப திவ்ய கந்தேன சந்தனா குரு குங்குமைகி. இது சந்தனத்தை பூசுறது, மீதி புஷ்பங்கள்லாம் சமர்க்கிறது, தூபம் சமர்ப்பிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி என்னென்ன அர்ச்சனை பண்ணமோ எல்லா அர்ச்சனையும் பண்ணி அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தினேராம். அவர் குச்சேலனுடைய திருமண உடம்பு பாக்குறேன். குச்சேலம் மலினம் க்ஷாமும் த்விஜம் அனிசந்ததம் தமனி சந்ததம் தேவி பர்யச்சரத்பயிஷ்மி சாமர வேதனாதிபிகி. தாம் பண்றதோடும் இல்லாத ருக்மிணியும் கூட்டு சொல்றாராம், அவர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கு, நீ அவருக்கு விசிற அப்படின்னு சொல்றாராம். இவர் மனுஷன்ல இவர் உடம்புல ஒண்ணுமே இல்லை, மாம்சமே ஒண்ணுமே இல்லை, உடம்பு மொத்தம் அப்படியே தோலும் எலும்பும் ஒட்டி கிடக்குறது. இவருக்கு போய் என்ன பண்றதுன்னா சரி இருந்துக்க விட்டோம், அழுக்கு வேஷ்டி ஒன்னும் இதுல, ஆனா முகத்துல மாத்திரம் பிரம்ம தேஜஸ் இருந்துட்டு இருக்கு. இப்படி பார்த்த உடனே அந்தப்புற ஜனங்கள் எல்லாமே இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், யாரோ ஒரு பிராமண அந்த பிராமணன் கொண்டு போய் தான் உட்காந்துக்கிற பரியங்கத்துல உட்காத்தி வச்சு அங்கனே எல்லா பூஜையும் பண்றார, இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு எல்லாரும் அத வியந்து பார்த்து கொண்டிருக்காளாம். அப்படி குச்சேலரை கண்ணன் உபச்சாரம் பண்ணார். இதுக்கப்புறமா கண்ணனும் குச்சேலரும் பேசிக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்றார் பாகவதத்துல. அந்த விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். கண்ணனுடைய அனுகிரகம் குச்சேலர் விரும்பின மாதிரி நமக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.